ஓம் சாந்தி. நான் அமைதியாக அமர்ந்திருக்கின்றேன். இந்த உடல், மற்ற சம்பந்தங்கள், பொருட்கள், சப்தங்கள் அனைத்திலிருந்தும் என்னை நான் சிறிது நேரத்திற்கு விடுவித்துக் கொள்கின்றேன். நான் ஓர் ஆத்மா. இவ்வுடலின் இரு புருவங்களுக்கு இடையில் ஒளி வீசுகின்ற பிரகாசமான நட்சத்திரம், சின்னஞ்சிறு புள்ளி. நான் ஆத்மா. அழிவற்ற சக்தியாக இருக்கிறேன். அமைதி நிறைந்த சக்தியாக இருக்கின்றேன். ஒளி வீசும் நட்சத்திரமாக இருக்கின்றேன். இந்த உடல் என்ற ஆடையில் அமர்ந்து எனது பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா, ஒரு ஜோதி, ஒளி, அமர ஜோதியாக, அற்புதமான நட்சத்திரமாக இருக்கிறேன். உடலிலிருந்து விலகிய சக்தியாக, விடுபட்ட சக்தியாக இருக்கின்றேன். 5 தத்துவங்களால் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. அவற்றுக்கும் அப்பாற்பட்ட சக்தி. நான் ஆத்மா, சாந்த சுரூபமானவன். எனது நிஜமான குணம் சாந்தி. எனது நிஜமான குணம் தூய்மை. நான் ஆத்மா, சாந்த சுரூபமானவன், பவித்ர ஸ்வரூபமானவன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 18/4/2019 சாக்கார முரளி. இன்று சத்குருவார். இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம யுகம்தான் கீதையின் அத்தியாயம் நடைபெறும் காலமாகும். இந்த யுகத்தில்தான் நீங்கள் முயற்சி செய்து உத்தம புருஷர், அதாவது தேவதையாக ஆக வேண்டும். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தில் எப்பொழுதும் கவனம் இருந்தால் படகு கரையேறிவிடும். எத்தகைய விஷயத்தில் கவனம் இருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை எனக்கூடிய படகு அக்கறை போய்விடும். பதில்: நாம் ஈஸ்வரனின் தொடர்பில் இருக்க வேண்டும் என்ற கவனம் சதா இருந்ததென்றால் படகு கரையேறிவிடும். கெட்ட தொடர்பில் போய் சந்தேகம் வந்துவிட்டதென்றால் படகு விகாரம் என்ற விஷக்கடலில் மூழ்கி போய்விடும். ஆகவே சங்கம் மிகவும் முக்கியமானது. சங்கம் அப்படின்னா தொடர்பு. ஈஸ்வரனுடைய தொடர்பின் மூலமாக அக்கறை செல்லலாம், சொர்க்கம் செல்லலாம். தேவையில்லாத ஒரு சங்கம் சேரும்பொழுது, கெட்ட தொடர்பில் வரும்பொழுது வாழ்க்கை விஷக்கடலில் மூழ்கி போய்விடும். தந்தை என்ன புரிய வைக்கின்றாரோ அதில் குழந்தைகளுக்கு சிறிதளவும் சந்தேகமே வரக்கூடாது. தந்தை குழந்தைகளாகி உங்களை தனக்கு சமமாக, தூய்மையாக மற்றும் ஞானம் நிறைந்தவராக ஆக்க வந்துள்ளார். தந்தையின் தொடர்பில் தான் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. மனிதர்களில் உத்தம புருஷர்கள் இந்த தேவதைகள். தேவதைகள் அவசியம் சத்தியுகத்தில் தான் இருப்பார்கள். மற்ற அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். நாம் சங்கமிக பிராமணர்கள் ஆவோம் என்பது குழந்தைகளாகிய நீங்கள் நன்றாக அறிந்துள்ளீர்கள். நாம் பிராமண குலத்தினராவோம், பின் தேவதா குலத்தினராவோம். இது நினைவில் இருந்ததென்றால் அதிகமான மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கு சங்கமிகவாசி, நாளைக்கு சத்தியுகவாசி நான் தான் ஆக போகிறேன் அப்படிங்கிற நினைவு இருந்ததுன்னாக்கா சதா குஷி இருக்கும்.
குழந்தைகளே, நீங்கள் தூய்மையான குடும்பத்தில், அதாவது ஆசிரமத்தில் இருப்பவர்கள் போல் வாழ்ந்து வந்தீர்கள். பவித்திரமான ஒரு ஆசிரமமாக இருந்தது உங்களுடைய குடும்பம். 84 பிறவிகள் எடுத்து இப்போது நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். இது 84 பிறவிகளினுடைய கதையாகும். புது உலகம் நிச்சயமாக விகாரமற்ற உலகமாக இருக்க வேண்டும். இதை தூய்மையின் கடலான பகவானே ஸ்தாபனை செய்கிறார். பெயரே ராம் ராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யமாகும். ராவண ராஜ்யம் என்றாலே அசுர ராஜ்யம். இப்போது நீங்கள் அசுர ராஜ்யத்தில் அமர்ந்துள்ளீர்கள். நாளைக்கு தெய்வீகமான ராஜ்யம் வரப்போகிறது. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் கோடீஸ்வரராக போகிறீர்கள். அதுவும் 21 பிறவிகளுக்கு, அதாவது 21 தலைமுறைக்கு கோடீஸ்வரராக ஆகப் போகிறீர்கள். நானே நேரடியாக வந்துள்ளேன். பாருங்கள், உலகில் குழந்தை பிறந்தவுடனேயே தந்தையின் ஆஸ்தி அதனுடைய உள்ளங்கையில் இருக்கிறது போலாகும். இந்த வீடு வாசல் ஆகி எல்லாமே உன்னுடையது என்று தந்தை கூறுவார். உலகத்தில் எல்லையில்லாத தந்தையும் கூறுகிறார், நீங்கள் என்னுடையவராகும் பொழுது 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கிறது. தந்தை ஞானக்கடல் ஆவார். அவருக்கு அதிகமான மகிமையும் உள்ளது. அவருக்கு என்னென்ன மகிமை உள்ளதோ அதை லக்ஷ்மி நாராயணருக்கு கொடுக்க முடியாது. தந்தையினுடைய மகிமை போல லக்ஷ்மி நாராயணனுக்கு மகிமை சொல்ல முடியாது. பாருங்கள், கிருஷ்ணர் ஞானக்கடலாக முடியாது. தந்தை தூய்மையின் கடலாவார். அந்த தேவதைகள் சத்யுக திரேதாவில் தூய்மையாக இருக்கிறார்கள். பிறகும் கூட அவர்கள் சதா காலத்திற்காக அப்படி தூய்மையாக இருப்பதில்லை. லக்ஷ்மி நாராயணர்கள் இறங்கியே வந்தாகணும். அரை கல்பத்திற்கு பின் கீழே விழுந்து விடுகிறார்கள். நான் வந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவதாக, நடந்து முடிந்ததை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. இதுவரை படித்ததை மறக்க வேண்டும். ஒரு தந்தை கூறுவதை மட்டும் கேட்க வேண்டும் மற்றும் தங்களது பிராமண குலத்தை எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும். இரண்டாவதாக, முழுமையாக நிச்சய புத்தி உடையவராக ஆக வேண்டும். எந்த விஷயத்திலும் சந்தேகம் வரக்கூடாது. ஈஸ்வரிய தொடர்பு மற்றும் படிப்பை ஒருபோதும் விடக்கூடாது. வரதானம்: வரத்தை வழங்கும் வள்ளலின் மூலம் அனைத்திலும் உயர்ந்த செல்வத்தின் வரதானத்தை அடையக்கூடிய செல்வம் நிறைந்தவராகுக. பாபா தரக்கூடிய இந்த வரதானம் அனைவரையும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆக்கக்கூடியது. விளக்கம்: யாரிடமாவது வெறுமனையா ஸ்தூல செல்வம் மட்டும் இருந்ததென்றால் அவரை சதா திருப்தியானவர் என சொல்ல முடியாது. அது ஒன்று இருந்தால் பத்தாது. செல்வம் அப்படிங்கிறது நிறைய செல்வங்கள் இருக்கு. அப்போ இந்த ஸ்தூல செல்வம் ஒன்று தான் இருந்ததுண்டாக்கா அவங்களால திருப்தியாக இருக்க முடியாது. ஸ்தூல செல்வத்துடன் கூட அனைத்து குணங்களின் செல்வம், அனைத்து சக்திகளின் செல்வம் மற்றும் ஞானத்தின் உயர்வான செல்வம் இவை இல்லாவிட்டால், பாபா என்ன சொன்னார்? குணம் இல்லை, சக்தி இல்லை, ஞானம் எனக்கூடிய செல்வம் இல்லாவிட்டால் சதா திருப்தியாக இருக்க முடியாது. உங்கள் அனைவரிடமும் இந்த உயர்ந்த செல்வங்கள் அனைத்தும் இருக்கின்றன. ஞானம் இருக்குது, குணங்கள் இருக்குது, சக்திகள் இருக்குது. இது 3 இருக்கிறப்ப தானாகவே ஸ்தூல செல்வமும் கூட ஓடி வந்துடும். உலகத்தில் இருப்பவர்கள் வெறும் ஸ்தூலமான செல்வம் மட்டும் இருந்தால் அவர்களை செல்வந்தர் என புரிந்து கொள்கின்றனர். ஆனால் வரத்தை வழங்கும் வள்ளலாகிய தந்தையின் மூலம் குழந்தைகளாகி உங்களுக்கு அனைத்திலும் உயர்ந்த செல்வந்தராகுக என்ற வரதானம் கிடைத்துவிட்டது. எல்லாத்திலும் மிகப்பெரிய, அனைவரை விடவும் மிகப்பெரிய செல்வந்தராகுங்கள் அப்படிங்கிற ஒரு வரதானத்தை பாபா கொடுத்துட்டாரு. ஸ்லோகன்: உண்மையான முயற்சியின் மூலம் ஐயோ ஐயோ என்பதை ஆஹாஹா என்று மாற்றம் செய்யுங்கள்.
உண்மையான முயற்சியின் மூலம் ஐயோ ஐயோ எனக்கூடிய விஷயத்தை ஆஹா ஆஹா என்று மாற்றுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 6 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.